வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா கம்பு மாவு வச்சு ஒரு பூரி பண்ண போகிறோம். பாலக் பூரி பண்ண போகிறோம். அதுக்கு பாலக் பசலக்கீரை இருக்குங்களா, பாலக் லீவ்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாஷ் பண்ண க்ரீன் சில்லிஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கார்லிக் ஒரு 4 பார்ட்ஸ், பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மேக் இட் ஒரு ஃபைன் பேஸ்ட், ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் கம்பு மாவு, 1 கப் கோதுமை மாவு, வீட் ஃப்ளார், cumin powder, roasted cumin powder, சீரகத்தூள், ஒயிட் சிசம் சீட்ஸ், எள்ளு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் சப்பாத்தி டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜஸ்ட் 1 teaspoons ஆஃப் ஆயில் ஊட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்ட் டோவுக்கு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆயில் டிப் பண்ணிக்கோங்க. நார்மல் பூரி மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம நார்மல் பூரி மாதிரியே போட்டுருங்க. இப்போ நம்ம கம்பு பாலக் பூரி ரெடி ஆகிடுத்து. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.